நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சிம்பிள் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் பவர்ஃபுல்லான இங்கிலீஷ் அப்படின்னு. உங்களுக்கு நிறைய கிராமர் ரூல்ஸ் தெரியும், நிறைய வெக்காபுலரி தெரியும். நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதை வச்சே நீங்க அழகா சென்டென்ஸ் வந்துட்டு பேசலாம். யூ நோ ஹவு டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. அதாவது என்னன்னா, நீங்க வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு சின்ன சின்ன சென்டென்ஸா பேஸ் பண்ணி எப்படி ஒரு குட்டியா ஒரு பேராகிராஃப் மேக் பண்றது அப்படின்னு பார்ப்போம். உங்கள நிறைய பேருக்கு நான் எழுதுறது வந்து தெரியும், நான் சொல்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா நீங்களும் அப்படியே இதோடைய ஆன்சர்ஸை வந்து என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேராகிராஃப் ரைட்டிங் தான் பார்க்க போறோம். ஒரு 3 பேராகிராஃப் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க. நேத்து என் ஃப்ரெண்டு வந்து என் வீட்டுக்கு வந்தா அவங்க ஃபேமிலியோட. நம்ம சொல்லுவோம்ல, நேத்து என் ஃப்ரெண்டு வந்தாப்பா என் வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியோட. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நேற்று. சரி, இப்ப பாருங்க. எஸ்டர்டே என்னுடைய ஃப்ரெண்டு வந்தா. மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வந்தால் கேம், மை ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். தென் அதுக்கப்புறம் கேம், V2. மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ், என்னுடைய வீட்டுக்கு. டு மை ஹவுஸ். நேத்து என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்தா அவங்க ஃபேமிலியோட. வித் ஹர் ஃபேமிலி. ஏன் இந்த இடத்துல நான் வந்து டு மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? ஹோம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தாதான் அது அட்வர்பு, ஒரு டைரக்ஷன். வேர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரா வருது, ஒரு டைரக்ஷன். அட்வர்ப்க்கு முன்னாடி நம்ம டு அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த இடத்துல மை ஹவுஸ் அப்படிங்கறதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன். என்னுடைய வீட்டுக்கு, அவளுடைய வீட்டுக்கு, உங்களுடைய வீட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம டு யூஸ் பண்ணலாம். கிளியரா? ஸோ எஸ்டர்டே மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ் வித் ஹர் ஃபேமிலி. ஓகே. எனக்கு வந்து அவளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு அவளை பார்த்த உடனே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. I was very happy to see her or to see my friend. என்னுடைய ஃப்ரெண்டை இல்ல அவளை எப்படி வேணுமோ நம்ம சொல்லலாம். I was very happy to see my friend, to see her. ஓகேவா? அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து அவளையும் அவங்க 2 குழந்தைங்களையும் என் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அவளுடைய ஹஸ்பண்ட், her husband விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, லெஃப்ட் அதை கூட யூஸ் பண்ணுங்க, இல்லையா dropped அதை கூட யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய கன்வீனியன்ட் தான். her husband dropped her, அவங்களுடைய 2 குழந்தைங்களையும், and their 2 children of at my home. அவர் சொன்னாரு, திரும்பி வந்து நான் அப்புறமா அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. he said he would pick them up later. அப்புறமா அவங்கள வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னாரு. he said he would pick them up later. இது வந்து இன்டைரக்ட் ஃபார்ம். ஓகேவா? திரும்பி வருவதாக சொன்னார், அதுக்காக தான் இந்த இடத்துல would யூஸ் பண்ணியிருக்கோம். he said he would pick them up, அவர்களை பிறகு வந்து அழைச்சிக்கிறதா சொன்னார். புரியுதா? இது ஒரு சின்ன பேராகிராஃப் தான். ஆனா உங்கள எல்லாருக்குமே இது அத்தனையுமே தெரியும். ஆனா நாம தான் பேச மாட்டேங்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ் வந்து பேச பேசதான் வரும். சொல்லுவாங்க இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பேசுறோமோ அப்போதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். இப்போ இந்த பேராகிராஃப் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நேத்து என் ஃப்ரெண்டு வந்து அவ ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வந்தா. எனக்கு அவளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவளையும் அவங்க 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம இப்போ அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கோம்.
Yesterday, my friend came to my house with her family. I was very happy to see her. Her husband dropped her and their 2 children off at my home. He said he would pick them up later. உங்களுக்கு இந்த drop offங்கிற phrasal verb யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா கூட her husband left her and their 2 children at home னு சிம்பிளா சொல்லுங்க போதும். He said he would pick them up later. அவ்வளவுதானே, இது உங்களால சொல்ல முடியும் தானே? கிளியரா? இதே மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸா ஒரு குட்டி பேராகிராஃபா மேக் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுதோ ஃப்ரீக்வெண்டா பேசி பாருங்க. நீங்க ஒன்ஸ் பேசி பார்த்துட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த சென்டென்ஸ் எல்லாம் பேசுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது அடுத்த ஒரு பேராகிராஃப். லாஸ்ட் பேராகிராஃபோட கண்டினியூஷன் வச்சே நம்ம இதை பார்ப்போம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப நாளி பேசிட்டு இருந்தோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நானும் என்னுடைய ஃப்ரெண்டும். மை ஃப்ரெண்ட் அண்ட் மீன் சொல்லலாமா? சொல்லக்கூடாது தானே? ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படியும் சொல்லக்கூடாது. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ அப்படிதான் சொல்லணும். இந்த ப்ரோனவுன் ஐ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் தான் வரணும். இப்ப பாருங்க, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டாக்ட் ஃபார் எ while. நாங்க கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். டாக்ட் ஃபார் எ while. ஃபார் எ whileனா கொஞ்ச நாள் நாங்க பேசிட்டு இருந்தோம். நாங்கள் எதை பற்றி பேசணும் அப்படின்னா எங்களுடைய காலேஜ் டேஸ் பற்றி, எங்களுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் பற்றி நாங்கள் பேசணும். வி சப்ஜெக்ட் டாக்ட், வி டாக்ட் அபவுட் எங்களுடைய கல்லூரி நாட்கள். வி டாக்ட் அபவுட் அவர் காலேஜ் டேஸ் அண்ட் சைல்டுஹுட் மெமரிஸ், குழந்தை கால பருவங்கள். childhood memories. எங்களுடைய குழந்தைங்களும் நாங்க பேசுறத ரொம்ப வந்து ஈகரா அப்படியே வந்து கவனிச்சாங்க. எங்க குழந்தைங்களும் நாங்க பேசுனதை வந்து கவனித்தாங்க. அவர் சில்ட்ரன், சில்ட்ரன் தான், சில்ட்ரன்ஸ்னு சொல்லக்கூடாது. சைல்ட் சில்ட்ரன், அவர் சில்ட்ரன் ஆல்சோ ஈகர்லி stop பண்ணு. Our children also eagerly listened to all our talks. எங்க குழந்தைங்களும் நாங்க பேசுனதெல்லாம் கவனிச்சாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளி பேசிட்டு இருந்தோம். நாங்க எங்களுடைய கல்லூரி நாட்கள், சைல்டுஹுட் மெமரிஸ் பத்திலாம் பேசணும். எங்க குழந்தைங்களும் நாங்க பேசினதை கவனிச்சாங்க. My friend and I talked for a while. We talked about our college days and childhood memories. Our children also eagerly listened to all our talks. கிளியரா? புரிஞ்சிடுச்சா? அடுத்த தேர்ட் பேராகிராஃப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் ஃபீவர் மாதிரி எலெக்ஷன் ஃபீவர் அப்படி சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் வந்துட்டு தேர்தல் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இல்லையா? ஸோ என்ன சொல்றது, நமக்கு இப்போ வந்து ஜனநாயக திருவிழா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலுமே இப்போதைக்கு எலெக்ஷன் பேச்சு தான். ஈவன் வந்து டிவிலையும் சரி, மொபைல்லையும் சரி, எல்லாமே. இப்போ அதை பத்தி ஒரு பேராகிராஃப் நம்ம ரைட் பண்ணுவோமா? எலெக்ஷன் வந்து நெருங்கிடுச்சு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? எலெக்ஷன் வந்து நெருங்கிடுச்சுங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? இங்க பாருங்க, த எலெக்ஷன் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஒரு விஷயம், இப்போ தீபாவளி நெருங்கிடுச்சு, நியூ இயர் நெருங்கிடுச்சு, பொங்கல் நெருங்கிடுச்சுன்னா நம்ம அந்த அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதை எப்படி சொல்லலாம்னா, த எலெக்ஷன் இஸ் அரவுண்ட் த கார்னர். ஓகே, எல்லாருமே வந்து எலெக்ஷன் ஒர்க்ல வந்து பிஸியா தான் இருக்காங்க. முக்கியமா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே எலெக்ஷன் ஒர்க்ல பிஸியா தான் இருக்காங்க. இதை எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் எவ்ரி ஒன், எல்லாருமே அப்படிங்கிறதுக்கு எவ்ரி ஒன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாமா? எவ்ரி ஒன் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? சிங்குலர் ப்ரோனவுன். எவ்ரி ஒன் நினைச்சுக்கிட்டு ஆர் யூஸ் பண்ண கூடாது, ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எவ்ரி ஒன் இஸ் busy with their election work. Especially யாரு? government staff. Especially government staffs.
முக்கியமா பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ், ஜெனரேஷன் கிட்ஸ் இப்ப இருக்கக்கூடியவங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை வந்துட்டு போட போறாங்க. ரொம்ப ஈகரா அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம சொல்லலாமா? ஜென்சி கிட்ஸ் ஆர் eagerly waiting to cast ஓட்டு போடுறதுக்கு to cast their vote அப்படின்னு நம்ம சொல்லுவோம். to cast their vote. ஓகேவா? இப்ப நானுமே பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக என்னுடைய ஊருக்கு ஹோம் டவுனுக்கு போறேன். இதை நம்ம சொல்லுவோம்ல, நான் ஓட்டு போடுறதுக்கு நான் என் ஹோம் டவுனுக்கு போறேன், எனக்கு லீவு வேணும், நான் கிளாஸ் நாளைக்கு அட்டென்ட் பண்ண முடியாது, நான் ஓட்டு போட என் ஹோம் டவுனுக்கு போறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நானுமே போறேன். I am also going to my hometown. எதுக்கு? to cast mine, என்னுடைய ஓட்டு. to cast my ஓட்டுன்னு சொல்லலாம், to cast mine அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது புரியுதா? சரி, இப்ப பாருங்க, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. எஸ்பெஷலா கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஜென்சி கிட்ஸ் எல்லாம், இப்ப இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை பதிவு பண்ண போறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஈகராவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என்னுடைய ஓட்டு போடுறதுக்காக சொந்த ஊருக்கு போறேன். சொல்லலாமா? The election is around the corner. I think everyone is busy with their election work, especially government staff. Gen Z kids are eagerly waiting to cast their vote. I am also going to my hometown to cast mine or to cast my vote. ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இப்பெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தானே. இதெல்லாம் தான் நீங்க இங்கிலீஷ்ல பேசி பாருங்க அப்படிங்கிற. யாருமே உங்களுக்கு கிடைக்கலையா? பரவாயில்ல, சாட் ஜிபிடி இருக்கு, மெட்டா ஏஐ இருக்கு, உங்க மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்டர்ல நீங்களே பேசி உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ல நீங்களே கேளுங்க. நிறைய இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் கொடுக்கவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போறேன் ஓட்டு போடுறதுக்காக. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் ஓட்டு போடுறதுக்காக. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிள். நான் இதையே சொல்லிட்டேன், ஐ எம் ஆல்சோ கோயிங் டு மை ஹோம் டவுன் டு காஸ்ட் மைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் ஓட்டு போடுறதுக்காக. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. I hope this video is very useful to you. Share and subscribe our video for getting further notification. Press bell button.